Hi, hello to everyone. Software Technologies. Previous videosல பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேங்களா? சேம் இந்த வீடியோஸில் சேம் பேசிக் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பிளான் போடுறதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோர்ஸ் விண்டோஸ் நம்ம டிஃபால்ட்டாக எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. நெட்லேருந்து எப்படி ஆன்லைன்லேருந்து எப்படி கொண்டு வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம என்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் வேணுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணுறது தான். ஓகேங்களா? சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா டோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், டோர்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்மளோட ஐடியாஸ் தான். ஜஸ்ட் எனக்கு ஒரு மாடல் அதுமாரி எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? சேம் இப்போ இங்கே வந்து எனக்கு ஒரு பாஸ் மாரி எடுத்துக்கிறேன். பாஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இதை நான் பிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து சம் இன்ச்சஸில் ஒரு இது ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ட்ரா பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்றேன். சேம் இதோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரீநேம் கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கேன்சல். ஓகேவா? ரீநேம் கொடுத்துட்டு டோர் 1. ஓகேங்களா? டோர் 2ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஏன்னா அப்போ தான் சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, சேம் அதை பிக் பண்ணிட்டு அதுக்கு கலரும் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சேம் கலர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சேம் இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தேன் அப்படின்னா சேம் அதோட இது வந்து இங்கே இருக்குங்களா, அதை வந்து என்ன பண்ணுறேன்னு எகைன் நான் D2ன்னு பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு அதோட மாடிஃபையில் போயிட்டு அதோட ஹைட்டு டோர் தானே, அது டோரோட ஹைட்டு 7 feet எனக்கு வேணும். அதனால் 7 feet கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 7 feet வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 feet இருக்குது. எனக்கு அவ்வளோ ஃபீட் தேவையில்லை. எனக்கு 3 feet 3 feet செஞ்சு கொடுத்துக்கலாம். ஓகேவா? 3 feet நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்டர் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பூலியன் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து நம்ம 3Dயில் போயிட்டு ஓகேங்களா சேம் என்னன்னு இந்த காம்பவுண்ட் பிக் பண்ணிக்கிறேன். அது இந்த மெயின் வால் எதுவோ அதை பிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளில் இங்கே வந்து காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குங்களா, அதை பிக் பண்ணிக்கிறேன். அங்கே வந்து ப்ரோ பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை பிக் பண்ணிவிட்டு சேம் இங்கே வந்து சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, ஜஸ்ட்டு கீழே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக விசிபிள் ஆகும். இங்கே இருக்குங்களா சப்ராக்ஷன்ட்டு, அது இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா சப்ராக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட் பிக்கிங் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு எதுவும் தேவையில்லை. ஓகே, அதான் அதை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், எகைன் நான் டாப் வியூவில் வந்துட்டு அங்கே வந்து டோர் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சேம் நான் இங்கே தேவையில்லை, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும், மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டோர் நான் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸில் இந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். ஸ்டாண்டர்ட் ப்ரைமரிட்டிஸில் இருக்காது டோர்ஸு. கீழே பார்த்தீங்கன்னா டோர்ஸ்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. டோர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, சேம் அதை பிக் பண்ணிவிட்டு ஸ்லைடிங் டோர் வேணுமா, என்ன டைப் ஆஃப் டோர்ஸ் வேணும்னு நம்ம பிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லைடிங் டோர்ஸ் வேணும் அப்படின்னா சேம் அந்த ஸ்லைடிங் டோர் எடுத்துகிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே ஸ்டார்டிங்கோ ஓகேங்களா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே தான் ஸ்டார்டிங் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே எண்ணில் கொடுத்துட்டு அப்படியே ஹைட் எவ்வளவோ அந்த ஹைட் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு அப்படியே இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் எவ்வளோ 7 feet நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குது. அதனால் 7 feet கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டோர்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே இருக்குங்களா, அது 7 feet மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், -7 feet கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜாயின் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் இதை பிக் பண்ணிவிட்டு இந்த D2 இருக்குது பார்த்தீங்களா, டோர் 2 நம்ம ட்ரா பண்ணோம்ல, சேம் அந்த டோரை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஸ்லைடிங் டோர். ஆமாம், ஸ்லைடிங் டோர் கொடுத்துட்டு ஜஸ்ட் மூவ் ஆப்ஷனில் போயிட்டு ஒயில் ஸ்லைடிங் டோர் அண்ட் அகைன் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா எஜெக்ட்னு சொல்லிட்டு இங்கே விசிபிள் ஆகுதுங்களா, அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், கீழே குறைச்சிக்கலாம். சாரி, இதுமாரி வரப்போ நான் சொன்னேன் இந்த இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இந்த 3D ஸ்னாப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக கீழே எங்கேயோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிக் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஜாயின் ஆகிடும். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர்ஸ் வந்து ஸ்லைடிங் டோர் பிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கலர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சேம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக அவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ 3ல பார்த்தேன் அப்படின்னா சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும்.
அப்பப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஜூம் கொடுத்துட்டு இந்த சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சேவ் ஆகிடும். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு சிஸ்டம் ஹேங் ஆச்சு இல்லை கரண்ட்டே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிளான் போட்ட பிளான் எல்லாமே ப்ரீ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா பட்டு உங்களுக்கு ஃபுல்லாக டெலிட் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் எது தெரியுதுங்களா, இந்த டோர்ஸு எனக்கு எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு மாடிஃபைல போய்ட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் எடிட்டிங் வேணுமோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓப்பன் வேணுமா ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் டோர். ஓகேவா, இதுமாதிரி டோர்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும் அப்படின்னாலும் சேம் நீங்கள் அப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு பேக்கில் ஒரு சைடு, இல்லை எனக்கு ஃப்ளிப் சைடில் வேணும் அப்படின்னாலும் சைடில் வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடியாஸ் தான். நமக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நம்ம அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு 50% தொடஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, ஃப்ரேம் வேணுனாலும் ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரேம் எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டோர்ஸ் பார்க்க. ஓகே, திக்னஸ் வேணுனாலும் திக்னஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, சேம் இதுவுமே பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் வேணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிட்டு சேம் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டோர்ஸ் விண்டோஸ் வேணும், இல்லை ஒரு விண்டோஸ் சன்சைட் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வியூவில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இப்போ விண்டோஸ் இங்கே இருக்கா, இங்கேருந்து ஒரு சன்சைட் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண வேணாம், டாப் வியூவில் வந்து தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக 3Dயில் பார்க்குறப்ப பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டேன், சேம் இங்கே தான் தேவைப்படுது. ஓகே, அதனால் ப்ளஸில் போய்ட்டு இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் பேமெண்ட்டிஸில் பாஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, பாஸ் எடுத்துகிட்டு ஆட்டோ கிரிட் ஆன் பண்ணிக்கோங்க எப்பயுமே. சேம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 9 inches தள்ளி இங்கேருந்து ஒரு பாஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இது வரைக்கும் என்ன பண்ணுறேன், பிக் பண்ணணும் கரெக்டாக இந்த எண்ட்லேருந்து சேம் இந்த எண்டு வரைக்கும். ஓகேங்களா, பிக் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டு சேம் இப்போ நீங்கள் அந்த ஃப்ரண்ட் வியூ ரைட் சைட் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, சேம் ஜஸ்ட் இப்போ இந்த பாஸ் என்ன பிக் பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் 3. ஓகேங்களா, பாஸ் 3 பிக் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் 3 வந்து இங்கே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, சாரி பாஸ் 2, பாஸ் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. அது என்ன பண்ணுறேன் அப்படியே கீழே கொண்டு வரணும் நம்ம. ஓகேங்களா, ஜஸ்ட்டு பிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா கரெக்டாக வராது உங்களுக்கு. கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு இந்த ஸ்னாப்பை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆஃப் பண்ணிவிட்டு சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கணும். மாடிஃபை போயிட்டு ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 inches, சாரி 6 inches தேவையில்ல, 4 inches போதும் சன் சைடு. ஓகேங்களா, அதனால் 4 inches நான் கொடுத்துக்கிறேன். 4 inches கொடுத்துட்டு சேம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் 2. ஓகே, அது ஃபஸ்ட் நம்ம ட்ரா பண்ணோம்ல அந்த பாஸ் 2, அது எனக்கு தேவையில்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டைம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் எல்லாமே. ஓகே, நீங்கள் வேறு யாராவது டெலிட் பண்ண போவீங்க, பட் அது டெலிட் ஆகிடும். ஓகேங்களா, அதுமாரி ஆகாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா, ஜஸ்ட் இதை கொஞ்சம் சைட் வியூவில் பார்த்தேன் அப்படின்னா சேம் உங்களுக்கு அந்த சன்சைட் வந்து கிளியராக தெரியுதுங்களா. ஓகே, இதே இந்த லென்த்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னாலும் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 1 feet 6 inches கொடுத்துக்கிறேன். 1 feet 6 inches கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் ஆகும். வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 feet இருக்குது. 3 feet தேவையில்லை நம்மளுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet 1.5 feet போதுமானது. சரி, வித்து ஓகேயா, வித்து கரெக்டு தான் உங்களுக்கு. ஓகேவா, வித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 feet தான் விண்டோ கொடுத்துருக்கோம். ஓகேவா, 3 feet நான் கொடுத்துக்கிறேன். 3 feet 9 inches கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஹைட் வந்து 4 inches. இதுவுமே பார்த்தீங்கன்னா சன்சைட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி அந்த வீடியோவில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு இங்கே மிஸ்டேக் ஆனிச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் விஜெட் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக விசிபிள் ஆகும். ஓகேவா, சேம் இதுமாரி தான் என்ன பண்ணணும், நம்ம டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, சேம் இதுலேயும் உங்களோட ஸ்டேர் கேஸ் வரையணும் அப்படின்னாலும் சேம் இந்த வால் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா ஸ்டேர் கேஸ் நம்ம ஃபுல்லாக வரைகிறோம் அப்படின்னா நீங்கள் டாப்பில் வச்சு ட்ரா பண்ணலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு டாப் வீல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டாப் வீல் வச்சுட்டு ஸ்டேர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரூஃப் அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஸ்டேர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டேர்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் பண்ணணும் ஆக்சுவலி இங்கே. ஓகேங்களா, அதுமாதிரி காம்பவுண்ட் வேணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, சேம் இப்போ நான் வந்து ஒரு ரூஃப் போடணும் அப்படின்னாலும் எங்கே நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸில் போயிட்டு பாஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு சேம் இந்த எண்ட்லேருந்து இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு எண்ட் பாயிண்ட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தையும் செக் பண்ணணும். எண்டு பாயிண்டில் இங்கேருந்து எனக்கு இந்த எண்டு வரைக்கும், இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பால்கனிக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இன்னாட்ட கொஞ்சம் ஸ்பேஸை நான் விட்டுறேன். ஓகேங்களா,
ஸ்பேஸ் விட்டுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் நான் இப்படி ஸ்பேஸ் விட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் விட்டுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீநேம் கொடுத்துட்டு ரீநேம் கொடுத்தோன்னா நீங்கள் நேம் கொடுத்துடணும். ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகாது. ஃபஸ்ட்டு ரீநேம். ஓகே, வரல அப்படின்னா ஓகே பாஸ் 4 அப்படின்னு நான் வச்சுக்க வேண்டியதான். சரி, இப்போ நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா அதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 6 inches தேவை ரூஃப். ஓகேங்களா? அதனால் 6 inches கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் 3D பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். இங்கே இருக்குங்களா 6 inches லென்த் வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தது தான். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ இந்த கீழே பிளான் வந்து எனக்கு அப்படியே மேலேயும் வேணும் அப்படின்னா சேம் என்ன பண்ணணும்னா நீங்கள் ட்ரா பண்ணணும். இல்லைனா ட்ரா பண்ணுறது தேவையில்லை, நம்ம கீழே இதை அப்படியே என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே இதை அப்படியே காப்பி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதேமாரி எனக்கு இங்கே பிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பிக் பண்ணிவிட்டு இங்கே 3D வியூவில் வச்சுக்கோங்க. 3D வியூவில் வச்சுட்டு ஓகேங்களா, சேம் எனக்கு எந்தெந்த வால்ஸ் தேவையோ அதை மட்டும் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த வாலும் மேலே தேவைப்படாது. ஓகேங்களா? தேவைப்படுற மாதிரி இருந்துச்சாலும் ஓகே, இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் ஓகே. இல்லை ஃபுல்லாக தேவை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. எது வேணுமோ கொஞ்சம் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ரூஃபும் தேவை அப்படின்னா சேம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கேருந்து ஃபவுண்டேஷன் மட்டும் விட்டுறேன் நான். ஓகேங்களா? இந்த 3D ஸ்னாப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, சார் ரைட் கிளிக் தேவையில்லை, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒய்யை கொஞ்சம் மேலே தூக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட்டு கரெக்டாக போய் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை காப்பிங்க இருக்கும், 1 copies. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு 3 லைவ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பேஸ்ட் ஆகிருக்குங்களா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இங்கே உள்ள ஸ்டேர் கேஸ் மட்டும் இங்கே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சன்சைடு என்னென்ன வேணும் நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணால் அதை மட்டும்தான் வரும் கரெக்டாக. ஓகேங்களா? ரிவிட்டை ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைனும் நம்ம உட்காந்து க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இது வந்து க்ரியேட் ஆகும். விண்டோஸு, டோர்ஸு இன்க்ளூடிங் எல்லாமே. ஓகேவா? சன்சைடு முதற்கொண்டு உங்களுக்கு டைம் எடுத்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியும். ஓகேவா? சேம் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வேணும் அப்படின்னாலும் ஓகேங்களா, ஸ்டேர் கேஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேர் கேஸஸ் இருக்குது. நம்ம எங்கே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுமாதிரி விண்டோஸ் எங்கே வேணும் அப்படின்னாலும் இங்கே ஜஸ்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஜஸ்ட் இது கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இங்கே தெரியுதுங்களா. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி கொடுத்த விண்டோஸ் சன்சைடு எல்லாமே காப்பி ஆகிடுச்சு. நம்ம என்னென்ன ட்ரா பண்ணியிருக்கோம் அது எல்லாமே காப்பி ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? சேம் அகைன் நான் ஜெட் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வைஸில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, கான்செப்ட் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது தான் இருக்குது. ஓகேவா? டுடே வீடியோஸில் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.